உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக அல்லேலூயா. இப்படி ஒலிக்கும். நம்ம யாரை துதிக்கிறோம்? ஜீவன் உள்ள தேவனை நாம் துதிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அங்கங்க பார்க்குற ஆடி மாதம் எவ்வளவு உற்சாகமாக அவங்க நடத்துகிறாங்க பாருங்க காரியங்கள். அப்போ நம்ம உற்சாகமாக இருக்கணுமா இல்லையா? ஜீவன் உள்ள தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? அல்லேலூயா. ஆமென். என்னுடைய பெயர் தேவநேசன். ஒரு சின்ன சாட்சி சொல்லி செய்திக்குள்ளாக கடந்து போகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன். என்னுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா லிங்கேஸ்வரன் சிவன். நான் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு 9 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கிறேன். நான் வடபழனியில் இருந்த தொட்டு எல்லாம் இந்த சினிமா துறைகளை சார்ந்தவர்களோடு தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அல்லேலூயா. தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அந்த அசுத்தத்தில் இருந்து என்னை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 9 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன்னா பார்த்துங்க எவ்வளோ பக்தியாக இருக்கும். இந்த ஐயப்பன் பூஜை போட்டாக்கா தெரு ஃபுல்லாக போட்டி. இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு வரைக்கும் எல்லாம் சீரியல் செட்டு போட்டு மிகவும் ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்ற வைராகியம். அப்போது நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த காரணத்தினால இன்னும் வைராக்கியம் அதிகமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ், யூத் இல்லைங்களா? அப்போ ரொம்ப வைராக்கியமாக நடத்தி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த சினிமா துறையிலே சேர்ந்தவர்கள் எல்லாம் அநேகர் தெரியுன்றதுனால அவங்க கிட்டெல்லாம் இந்த காரியங்களை நடத்துவதற்காக நிறைய அன்பளிப்பு என்ற பெயரில் நிறைய பொருட்களை வாங்கி மிகவும் கிராண்டாக பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் செய்கிற நம்ம ஜீவனோடு இருக்கிற தேவனை எப்படி நம்ம துதிக்கணும்? உற்சாகமாக துதிக்க வேண்டும். ஏன்னா நம்மை நடத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க சபையில பார்க்கும்போது எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. காரணம் எல்லா சிறு பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்களை எல்லாம் நாம் விதைத்து இருக்கிறோம் இல்லையா? அறுவடை மிக சிறப்பாக இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. வேத வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி விளக்கம் கொடுக்க விருப்பமாக இருக்கிறேன். அதில் முதலாவது 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து படிக்கணும். ஒருத்தர் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்துல பெரிதான ஒன்று அன்பு தானுங்க. இன்னைக்கு இந்த அன்புக்கு தானே நம்ம எல்லாருமே ஏங்கி இருக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு இல்லை. பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் மத்தியிலே அன்பு இல்லை. இன்னைக்கு அன்பு குறைந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? குறைந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? இந்த அன்பு தாங்க நமக்கு முக்கியம். அப்ப தேவன் நம்மேல் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஆமென். வைராக்கியத்தோட துதிக்கிறாங்க நம்ம. இன்றைக்கு நீங்க தேவாலயத்துல பாக்குறீங்க, நைட் எல்லாம் சிலம்பு சத்தம், பாடல்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அந்த வடபழனி எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். வடபழனி கோவில் பின்புறம் தான் என்னுடைய வீடு. அவ்வளவு ஒரு வைராக்கியமாக இருக்கும். இன்றைக்கு அந்த வைராக்கியம் ஜீவனோடு இருக்கிற தேவன் இடத்துல நம்மோடு இருக்கிறதா? இருக்குதாங்க. வைராக்கியத்தோடு நாம் துதிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதிலே கொடுக்கப்பட்டிருக்கும் பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பில்லாதவனை தேவன் அறியான். நம்ம அன்போடு இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா? குடும்பத்தில் அன்பா இருக்கிறோமா? இல்லைங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். இன்னைக்கு எரிச்சல் தான் எல்லாத்திலையும். கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு இல்லை, பிள்ளைகள் மத்தியிலே அன்பு இல்லை. ஏதோ ஒரு
ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடத்துல பணம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, அன்பு இருக்குதான்னு கேட்டா அன்பு கிடையாது. இந்த அன்பை தான் என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மை அன்பாகவே அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அன்பு இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்து நம்மளால துதிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கோவிட்னு ஒரு வியாதி வந்து இல்லைன்னா, வைரஸ் நோய் வந்து இல்லைன்னா, இந்த தேவனுடைய அன்பு இன்றைக்கு அநேக இடத்துல இன்னும் அதிகமா இல்லாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் மருத்துவத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கோவிட் வந்த போது இந்த மனுஷனுடைய உறவுகள் எல்லாம் எங்கே போயிற்று என்ற கேள்விக்குறிதான் இருந்தது. ஹல்லேலூயா. கணவன் மரித்தால் மனைவி அந்த சடலத்தை பெற்றுக் கொள்வதில்லை. மனைவி மரித்தால் கணவன் வருவது கிடையாது. பயம். எல்லாருக்கும் என்ன? பயம். ஆனால் அந்த துறையிலே நாங்கள் அந்த வேலையிலும் பணியாற்றி இருக்கிறோம். ஹல்லேலூயா. மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வருவேன், வந்தாக்கா மனைவி பிள்ளைகளோட பேச முடியாது. என் மகனும் என் மகளும் ஓடி வருவார்கள், அவரிடத்துல பேச முடியாது. காரணம், அவர்களுக்கு அந்த நோய் வந்துடுமோன்ற பயம். 2019 நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதையிலே மிகவும் ஒரு பெரிய ஒரு கொடூரமான காலம் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய சிறு வயது நாட்களிலே காலரா, அதற்கு பயந்திருக்கிறோம். வீடு வீடா வந்து இன்ஜெக்ஷன் போடுவார்கள், நாங்கெல்லாம் போய் ஒளிந்து கொள்வோம், ஊசி போட போறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் முன்னாடி, நம்முடைய கண் முன்னாடி இந்த கோவிட் என்ற ஒரு வியாதியில இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் தலைகீழாக மாறிப்போம். ஹல்லேலூயா. பயந்து வந்திருக்கிறோமா இல்லையா? ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பில்லாதவனை தேவன் அறியான். அப்ப நம்மெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்குள்ளாக இருக்கிற நாம் அன்பா இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? அன்பு எப்படிப்பட்டது என்பதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13 அதுல 4-8 படிங்க. அப்ப பாருங்க, அன்புக்கு பொறாமை இருக்காது. அன்புக்கு அடுத்து ஒன்று சொல்லுங்க, படிங்க. அன்பு தன்னைத்தானே புகழாது, இல்லைங்களா? அடுத்து இருமாப்பாயிராது. இந்த அன்பு எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கின்றதாக இருக்கும். ஒருத்தருக்காக ஒருத்தர் நாம் விட்டு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அன்பு நீடிய சாந்தம் நிறைந்தது, இல்லைங்களா? அப்ப இந்த அன்பு நமக்கு என்ன பெரிதானது? இந்த அன்பை குறித்து தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு கூற வேண்டும். செய்யணுமா? முதலாவது கிறிஸ்தவர்கள் தான் செய்யறது கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாம் வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட், வெள்ளை சாரி. ஜபம் முடிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா பிளாக்கா மாறிடுவாங்க, சாத்தான் ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. நான் அநேகரை பார்க்கிறேங்க. இந்த அன்பு இந்த தேவாலயத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அன்பு. ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். வெளியே போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு முருங்கை இலை பறிச்சிட்டாங்கன்னா அந்த அன்பு எப்படி வெளிப்படும் பாருங்களேன். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், இயற்கை, அதுல வருகிற ஒரு முருங்கை இலையை பறிச்சிட்டா எப்படி பேசுவோம்? இல்லைங்களா சிஸ்டர்ஸ்? அன்பா நடந்துக்கிறோம். மரத்தோட எடுத்துக்கோமான்னு சொல்றோம், உடைச்சவங்களை உடைச்சிரும். ஹல்லேலூயா.
இப்படிதான் நம்ம அன்பு இருக்குது. ஊழியக்காரர்கள் எத்தனை முறை எத்தனை வாரம் பிரசங்கித்தாலும் அன்பு நமக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறதா என்று பார்த்தால் அன்பு கிடையாது. எனக்கு பிரியமானவர்களை, நான் உங்களிடத்துல மிகவும் சுருக்கமாகத்தான் சொல்ல போறேன். வேற எதுவும் பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் திருப்புகள் சொல்ல போறதில்லை. இந்த அன்பு நீடிய சாந்தம் நிறைந்தது, அன்பு இருமாப்பில்லாதது. ஹல்லேலூயா. அப்ப இந்த அன்பு நம்மிடத்தில் இருக்குதா இல்லைங்களா? நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்க பெருசா ஊழியம் செய்ய வேணாம். பெருசா நீங்க வெள்ளை புடவை கட்டிக்கின்னு வெள்ளை ஷர்ட் போட்டுக்கின்னு நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். வேதாகமம் சொல்லுகின்ற அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக உங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லல. அன்பு வெளிப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நான் புறஜாதியோர்